நன்மை உங்களோடு கூட இருக்க கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் தலை நிமிர பண்ணுவார். அநேக மனுஷர்களுக்கு உண்பதாக, விசேஷமாக உங்கள் சத்துருக்களுக்கு உண்பதாக உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் சத்துருக்கள் உண்பதாக ஒரு கொழுத்த பந்தியை ஆயத்தப்படுத்துவார். திராட்சரசமும் பாலும் திரண்டு ஓடும்படியான நல்ல ஒரு விருது சாலையிலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். தேவ தயவையும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். பாவ வாழ்க்கையை விட்டு விலகி தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையை உங்களை வாழ நடத்துவிக்க பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. அதை அபியாசப்படுத்துங்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற தேவன் சர்வ சிருஷ்டிகர். அவர் சகலத்தையும் படைத்து ஆளுகிற தேவன். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உங்களுக்காக தன்னையே தந்து உங்களை வாழ வைக்கிற தேவன் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். கர்த்தரை நம்பி இருங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செவியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுடைய உழைப்பை பிரயாசத்தை பயன்படுத்துங்கள். எல்லா செலவுகளை செய்வதற்கு முன்பு உங்கள் வருமானத்தின் முதல் பகுதியை தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் விலைமதிப்பற்றது. அநேக ஆத்துமாக்களை நித்திய நரகத்திலிருந்து தப்புவித்து நித்திய ஜீவனை கொடுப்பது, நித்திய வாழ்வை கொடுப்பது. அதற்கு உங்களுடைய பிரயாசத்தை செலவு செய்யுங்க. உங்கள் தலை நிமிரும். சத்துருக்கு முன்பதாக தலையை உயர்த்துவார். உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் கைவிட மாட்டார். உங்கள் தலையை உயர்த்துவார். கம்பீரமாய் வாழ்வீங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிரகாசமாக இருப்பீங்க. நட்சத்திரங்களை போல இருப்பீங்க. உங்கள் நீதியின் சூரியன் உங்களுக்கு உதிக்கும். உங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா.